ஆர்சிபி கப்பா என்ன கப் இவ்வளவு கேவலமான மேட்ச் பார்த்துட்டு கூட இப்படி கேக்குறீங்க ப்ரோ. கேவலமான மேட்ச் என்ன பாக்க சொல்லலையா? நீங்க பாருங்க ப்ரோ, நீங்க பாருங்க ப்ரோ. ஐயோ அழுவுறாங்க ப்ரோ, ஃபேன்ஸ் அழுவுறாங்க. எங்களுக்கு கப்பு லாலிபப்னு சொல்லிட்டு இந்த சீசன் எங்க ஸ்டார்டிங்ல இருந்து லாலிபப் சாப்பிட்டே வராங்க. லாலிபப் லாபம் எவ்வளவு கேவலமா பேட்டிங் இல்ல, எவ்வளவு கேவலமான பேட்டிங் இல்ல ப்ரோ. ஆர்சிபி ஃபேன் தான் ப்ரோ. ஆனால் சிஎஸ்கே வந்து 5 டைம் கப்பு ஜெயிச்சுட்டா சாம்பியன் டீம் தான். இன்னைக்காவது ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. அங்கே வந்து தலா அஜித் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது விட்டுட்டு தலா கேப்டன்சிக்கு வராருன்ட்டு பார்க்க வந்தா என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டாங்க? 100 ரன் அடிக்க முடியல ப்ரோ. டுக்குன்ட்டு ஒரு இன்டென்ட்டே இல்லை. சரி நல்லா ட்ரை பண்ணாங்க, தோத்துட்டாங்கன்னு பரவாயில்ல. ஒரு ஆள் அடிக்க மாட்டாங்க ப்ரோ. ஒரு ஆறு 11வது ஓவர் அஸ்வின் பேட்டிங் வராரு. அவ்வளோ கேவலமான டீமா இது? என்ன பிளேயரா பின்னாடி இருக்காங்க ப்ரோ, பின்னாடி பேட்ஸ்மேன் இருக்காங்கல்ல. அவங்க தலை பேட்ஸ்மேன் கிடையாதா? அவராவது வரலாம் இல்ல? ஜடேஜா இருக்காரு, அவருக்கு முன்னாடி அஸ்வின் அனுப்புறாங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது? சாம்பியன் டீம்னு சொல்லிட்டு இப்படி பண்ணலாமா சொல்லுங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ. இது வந்து இன்டென்ட்டே இல்லை. நான் வந்து டீமு வீக்கு அது வேற. இன்டென்ட்டே இல்லை. பவர் பிளேல அடிக்க மாட்டாங்க, ஃபைனல் ஓவர்ஸ் அடிக்க மாட்டாங்க. ஐயோ எதுக்காக வந்து எனக்கு காசு திருப்பி வேணும். என்னோட காசு திருப்பி கொடுத்துட்டீங்க. நேத்துக்கு என்ன பண்ணீங்க? நேத்துக்கு ட்ரை பண்ணாங்க, தோத்துட்டாங்க. அவ்வளவுதான். 3 ஓவர்ல எத்தனை ரன் அடிச்சாங்க? 3 ஓவர்ல 50 ரன். ஃபாஸ்டஸ்ட் 50 ஆர்சிபி. கப்பா என்ன கப் இவ்வளவு கேவலமான மேட்ச் பார்த்துட்டு கூட இப்படி கேக்குறீங்க ப்ரோ. கேவலமான மேட்ச் என்ன பாக்க சொல்லலையா? நீங்க பாருங்க ப்ரோ, நீங்க பாருங்க ப்ரோ. ஐயோ அழுவுறாங்க ப்ரோ, ஃபேன்ஸ் அழுவுறாங்க. ஐயோ இது ஒரு டீமா? 5 கப்புன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கப்பு லாலிபப்னு சொல்லிட்டு இந்த சீசன் எங்க ஸ்டார்டிங்ல இருந்து லாலிபப் சாப்பிட்டே வராங்க. லாலிபப் விற்கிறாங்க. நான் கேட்டா அண்ணா சிஎஸ்கே ஃபேன் சாப்பிட்டாங்கன்னா சொன்னாங்க, இவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் ப்ரோ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. 3 மேட்ச் ஜெயிச்சிட்டோம் நாங்க. ஈடன் கார்டன்ஸ்ல போயிட்டு ஜெயிச்சிட்டோம், மும்பைல போய் ஜெயிச்சிட்டோம், இங்க சாப்பாடுல வந்து ஜெயிச்சிட்டோம். ஜெயிக்க போறோம். எவ்வளவு கேவலமா பேட்டிங் இல்ல, எவ்வளவு கேவலமான பேட்டிங் இல்ல ப்ரோ. உண்மையில எப்படி இருக்கு பேட்டிங்? எப்படி இருந்துச்சு ப்ரோ? நான் சொன்னேன் இல்ல, நான் ஆர்சிபி சப்போர்ட்டர் தான். இன்னைக்கு ஆர்சிபி மேட்ச் கிடையாது. ஆனா எதுக்கு வந்தா? சிஎஸ்கே ஒரு சாம்பியன் டீம் தான். தலா வந்து கேப்டன்சி கம்பேர் பண்றாரு. ஏதோ நல்லா ப்ளே பண்ணுவாங்க தானே வந்தா. என்ன ப்ரோ அது? ப்ரோ மிஸ் ஆகல இல்ல ப்ரோ, அவங்க விட்டுட்டாங்க ப்ரோ. லைஃப் டைம் செட்டில்மென்ட் மாதிரி உங்க கதை லைஃப் டைம் மிஸ்ஸிங். ஆர்சிபி தோத்தலால பரவாயில்லை ப்ரோ. இவ்வளவு கேவலமான கிரிக்கெட் விளையாட மாட்டாங்க ப்ரோ. பிராண்ட் ஆஃப் ஆர்சிபி, பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் டிஃபரெண்ட் ப்ரோ. ஓம் லாஸ்ட் அம்மா பாருங்க. நான் பெங்களூர் தான் வந்துக்கிறேன். ஆனா சிஎஸ்கே ஃபேன் தான். சிஎஸ்கே ஃபேன் ஃப்ரம் பெங்களூர் நான் வந்துக்கிறேன். ஆனாலும் அவங்க ஃபர்ஸ்ட் ஹோம்ல அடிக்கட்டும், ஹோம் லாஸ்ட் பேசட்டும். சரிங்களா? நான் பெங்களூர்ல வந்துக்கிறேன். ஹோம்ல யார் என்ன ஜெயிச்சிடுவாங்க? மத்தவங்க டீம் கிரவுண்டுக்கு போய் அடிப்பாங்கல்ல, அவங்க தான் ஆர்சிபி. நெட் மேட்ச் கூட போனோம், ஆனா ஒண்ணுமே அடிக்கல ப்ரோ. ஒரே ஒரு நல்ல காரியம் ப்ரோ. எங்கள் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் வந்து சொன்னார் ப்ரோ, இந்த மாதிரி மரம் நடுங்கன்னு. அதுக்குன்னு எங்கள் தலை டீமும் எவ்வளோ இனிஷியேட் எடுத்து எவ்வளோ மரம் நட்டுருக்காங்க ப்ரோ. சேப்பாக்கு ஃபுல்லாகவே மரமாக இருக்குது ப்ரோ. அது மட்டும் நிறைவேற்றுறாங்க ப்ரோ. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கோ எல்லாருக்குமே நன்றி ப்ரோ. மரம் நடுறதுக்காக ஐயா தோனி காலில் உயரம் ப்ரோ. மரத்துக்காக நன்றி ப்ரோ. நீங்கள் வச்சுன்னு இருக்கிறது தானே ப்ரோ? எத்தனை போச்சீங்க ப்ரோ? இங்க பாரு, லாலிபாப் வச்சுக்கோங்க. பிச்சி வாயில போட்டு போங்க. நான் லாலிபாப் சாப்பிடுறது போதும், நீ தான் தப்பாக மாட்டற. நீங்க சாப்பிடுறது ஒரு மேட்ச் ஹோம் ஜெயிச்சீங்களா? 80 days 0 ப்ரோ. இந்த ஹோம்ல ஜெயிக்க லாலிபாப் வச்சுக்கோங்க. லாலிபாப் மட்டும் தான் இருக்கு. லாலிபாப் ப்ரோ அப்படியே போயிடுங்க.